எப்பெல்லாம் நிஃப்டி கீழே விழுந்துகிட்டே இருக்கோ அப்பெல்லாம் கோல்டோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் நிஃப்டி சரி, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா எல்லோரும் பயந்துட்டு வெளியே போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டு மார்க்கெட் ஏறிச்சுன்னா எல்லோரும் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் மாற்றி யோசிங்க. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கரெக்டாகி டவுனாக இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேர்ஸ் கம்மி விலைக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எங்கேயாச்சும் ஒரு அன்சர்டன் ஒரு த்ரெட்டு ஒரு வார் நடக்குது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அடி வாங்கும். எல்லோரும் கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டோட வேல்யூ ஏறும். அப்போ போய் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணும்போது சீப்பர் ப்ரைஸுக்கு உங்களால் அக்யூமுலேட் பண்ண முடியும். லாங் ரன் 23 இயர்ஸ் நீங்கள் 25 இயர்ஸ் வெயிட் பண்ணும்போது கோல்டு அண்ட் ஷேர் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். சிமிலர் ஈக்குவல் ரிட்டர்ன்ஸ் 1 லேக்ன்றது ஒரு 10 லேக்ஸ் 13 லேக்ஸ் அபோவ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ எப்போ வாங்குறன்றது தான் முக்கியம்.